ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நூலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த நூலகத்திலேருந்து நிறைய கொஸ்டின் வந்து குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 2 2A எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க. பொறுத்து அதாவது சரியான இது கண்டுபிடித்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்னு சொல்லியிருக்காங்க. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் வந்து இங்கே பாதுகாக்கப்படுகின்றன. அதாவது எங்கன்னு பார்த்திங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால், தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி மஹால் என்ற நூலகத்தில் பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடிகள் வந்து எல்லா மொழிகளில் இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் வந்து இங்கே பாதுகாக்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. அது ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகம்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சென்னை எழும்பூரில் வந்து அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலக அளவில் வந்து தமிழ் நூல்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னையில் இருக்குது. எந்த நூலகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிறது. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்கு உரியது பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவில் வந்து எப்போ வந்து முதல் பொது நூலகம், அதாவது பொதுவாக வந்து நூலகம் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் வந்து தொடங்கப்பட்டது. கேரளாவில் இருக்குது. கொல்கத்தாவில் பார்த்திங்கன்னா 1836ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு 1953 வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆவண காப்பகம் நூலகமாகவும் திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம், இந்தியாவிலே வந்து மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கிற நூலகம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் என்ற நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உலகத்திலே வந்து மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கிற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்ற நூலகம். இந்தியாவில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமை வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்குது. உலக அளவில் வந்து தமிழ் நூல்கள் வந்து அதிகமுள்ள நூலகம் எதுன்னு பார்த்திங்கன்னா கன்னிமாரா நூலகம்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 2A எக்ஸாம் அப்புறம் டெட் பேப்பர் 2லையும் வந்து கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.